2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டே இருக்கு. 4 முனை போட்டி நடக்குது. புதுசா வந்த கட்சிகளுக்கு மக்களுடைய ஆதரவு இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல திராவிட மாடல் கட்சிகளுக்கே ஆதரவு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மத்தியில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டு ஆளாமைய தமிழ்நாடு எந்த அளவுக்கு இருக்கு, மத்தியில் இருக்கிறவங்க ஆண்ட மாநிலங்கள் இருக்குது இல்லையா, அந்த மாநிலங்களுடைய வளர்ச்சியை படிச்சும் கையிலேயே விட்டுறேன். கமெண்ட்ஸ் பண்ணிட்டோம், அப்ப தெரியும் எந்த ஆட்சி தேவைன்னு. தாவேகா சமீபமா தான் இப்போ ஓபன் பண்ணாங்க. 3 வருஷம் ஆயிடுச்சு. நீங்க நினைக்கிறீங்க 3 வருஷம் ஆச்சு அப்படின்னு டிவிகேக்கு 33 வருஷம் ஆச்சு. நம்ம விஜய் அவருக்கு இருக்க ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கு உங்களுடைய பார்வையில்? ஏன்னா அவர் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. போற இடத்துல எல்லாம் உயிர் பலி போயிட்டே தான் இருக்கு. சுய புத்தி வேணுமில்ல, சுயறிவு இருக்கணும்ல, ஒழுக்கம் இருக்கணும்ல உங்களுக்கு எல்லாத்துக்கும். அப்புறம் போலீஸையும் குறை சொல்றது, அப்புறம் விஜய் சாரை குறை சொல்றது, அரசு குறை சொல்றதெல்லாம் இருக்கு. உனக்கு சுய ஒழுக்கம் இருக்கணும். ஒரு முதலாளி போய் சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு தொழில் பண்றோன்னா வேடிக்கை பார்த்து இறந்தானோ எங்கேயாவது ஒரு செய்தி இருக்கா? இந்த இறந்தவங்களாம் யாருன்னு பாருங்க. இன்றைய காலகட்டத்தில் அரசியல் சூழ்நிலை உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்கு? 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டே இருக்கு. 4 முனை போட்டி நடக்குது. இதுல புதுசா வந்த கட்சிகளுக்கு மக்களுடைய ஆதரவு இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்ல திராவிட மாடல் கட்சிகளுக்கே ஆதரவு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சொல்ல போனால் தமிழ்நாட்டில் 1967 காங்கிரஸுடைய ஆட்சி முடிவு போகுது. பத்துவாச்சலம், காமராஜர் இவங்கெல்லாம் ஆட்சி முடியும் போது அண்ணா வராரு. நான் பொதுவாக விட்டுறேன், இந்த நாட்டை படித்தவங்க இருக்காங்க எவ்வளோ எதிர்முனையில். இந்தியாவோட சராசரி எடுத்துக்கிட்டோம் வளர்ச்சி மாநிலங்களை. எந்த மாநிலம் மத்தியில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டு ஆளாமைய தமிழ்நாடு எந்த அளவுக்கு இருக்குது, மத்தியில் இருக்கிறவங்க ஆண்ட மாநிலங்கள் இருக்குது இல்லையா இந்திய திருநாட்டில், அந்த மாநிலங்களுடைய வளர்ச்சியை படிச்சும் கையிலேயே விட்டுறேன். கமெண்ட்ஸ் பண்ணிட்டோம், அப்போ தெரியும் எந்த ஆட்சி தேவைன்னு. புதுசா வந்த கட்சிகளை பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்னங்க சார்? அதெல்லாம் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. சொன்ன மாதிரி செய்யணும், சொல்கிறத அப்படி செய்வாங்களாங்கிறது முக்கியம். செய்யலைன்னா காணாமல் போயிடுவாங்க. மக்கள் சாதாரண ஆளும் கிடையாது, நல்லா கொண்டாடுவாங்க. செயல் திட்டம் இல்லைன்னா உடனே தண்டிச்சிருவோம். நம்ம மக்கள் அதில் சூப்பர். இப்போ 4 முனை போட்டி நான் மறுபடியும் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு பக்கம் அதிமுக, இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி, இந்த பக்கம் தாவேகா சமீபமா தான் இப்போ ஓப்பன் பண்ணாங்க. 3 வருஷம் ஆயிடுச்சு. அவங்களுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இளைஞர்கள்கிட்ட வரவேற்பு இருக்கு? நீங்க நினைக்கிறீங்க 3 வருஷம் ஆச்சு அப்படின்னு டிவிகேக்கு 33 வருஷம் ஆச்சு. அவர் நீங்க சினிமா ஒதுக்கி வச்சுட்டு அரசியல போகக்கூடாது. சினிமா வச்சு தான் அவர் அரசியலையே. 33 ஆண்டுகள் ஆகுது தாவேகா இதுங்களா. முன்ன அந்த இடத்த எடுத்துங்க. இது முதல் தேர்தல் நிற்பாங்க. இப்போ அவங்க வாக்கு சதவீதத்தை பார்ப்போம். இன்றைக்கி ஒரு இளைஞர்கள் எம்ஜிஆர் காலம் ஜெயலலிதா காலத்துக்கு அப்புறம் அவர் நடிகராக, அவர் மக்கள் இந்த தலைமுறை அவர் ஒரு நடிகராக போகுது. அது அப்படியே ஓட்டாமாங்கிறது இந்த தேர்தலில் தான் தெரியும். 3 வருஷம்ல அதை இயக்க ஆரம்பிச்சதை சொல்கிறீங்க. அவர் 33 வருஷம் ஆச்சு. 33 வருஷமாக விஜய்னா தெரியும் இந்த தமிழக மக்களுக்கு. தளபதி விஜயோடைய அரசியல் அணுகுமுறை எந்த அளவுக்கு இருக்கு? அவர் மனசால நினைக்கிறத சிலரால் பேச முடியாது. சில பேருக்கு பேச்சு திறமைகள் இருக்கும், செய்ய மாட்டாங்க. விஜய் என்னால் கண்டே பிடிக்க முடியல.